ஓய்வு. தொடர்ந்து இந்த அஜபா தியானம் செய்வதனாலே நாம ஞான நிலையை அடையலாம். தினசரி ஆசனங்கள் செய்து உடலினை உறுதிப்படுத்துவோம். மூச்சு பயிற்சி தியானம் செய்து மனதினை சீர்படுத்துவோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் முன்புற்று வாழ்க, வாழ்வாங்கு வாழ்க. இந்த திட்டத்தினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து ரோட்டரி சங்கங்களுக்கும் மற்றும் திட்ட தலைவர் அன்பழகன் அவர்களுக்கும் மற்றும் தலைவர் குமரேசன் அவர்களுக்கும் நிகழ்ச்சியில் அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி ஐயா. இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமாக சூரிய வணக்கம் மற்றும் முத்திரை பயிற்சி, மூச்சு பயிற்சி, தியான பயிற்சிகள் அளித்து சிறப்பித்த ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். சீர்படுத்தும் அவை வணக்கம். இன்று நாம் சந்தனத்தை பற்றி பார்க்கலாம். நாம் இப்போ இந்த சந்தனம் பொட்டு வைக்கிறோம், மொட்டை அடிச்சா தலையில சந்தனம் தடவுறோம். சந்தனத்தை வச்சு நிறைய வேலைக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், உடம்புல தடவுறோம். இந்த சந்தனம் இப்போ நம்ம கடையில விற்குது இல்லைங்களா, வாங்குறது இல்லைங்களா, இந்த சந்தனம் சந்தனமே கிடையாது, எல்லாமே சாக் பீஸ் பவுடர். இதை தடவுறதுனால உடம்புல பல்வேறு வியாதிகள் வருது. அதனால நீங்க ஒரிஜினல் சந்தனமா நீ பார்த்து எப்படி வாங்குறதுங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். சந்தனம் மொத்தம் 4 வகைப்படுங்க. முதல் சந்தனம் என்னன்னா, ஒரிஜினல் சந்தன கட்டை இருக்கு இல்லைங்களா, அதை வாங்கி உரசி அது மூலியமா நீங்க பொட்டு வச்சாலோ பயன்படுத்தினாலோ இது சுத்தமான ஒரிஜினல் சந்தனம். ரெண்டாவது, புருஷ மரம்னு ஒரு மரம் இருக்கு. இந்த மரக்கட்டைய அரைச்சு அது மூலியமா சந்தனம் செஞ்சு அதுல சென்ட்டு பஜ்ஜி மாவெல்லாம் போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இது ஒரு வகையான சந்தனம். ஆக்சுவலா சந்தனம் இல்லை, அதான் கடையில் வாங்குறீங்கன்னு சொல்ல வரேன். மூணாவது, சாக் பீஸ் பவுடர். சாக் பவுடர்னு சொல்றாங்க இல்லைங்களா, அது ரொம்ப கம்மி விலை. இதுல சென்ட்டையும் கலரையும் போட்டு கொடுக்கறது இன்னொரு சந்தனம். இதுதான் எல்லா இடத்துலயும் கிடைக்குது. 4வது சந்தனம் பாதி புருஷ மரக்கட்டை பாதி சாக் பவுடர். இந்த மாதிரி 4 வகையான சந்தனங்கள் நம்ம இப்போ மார்க்கெட்ல கிடைக்குது. கண்டிப்பா நீங்க வாங்குற எந்த கடையிலையும் கண்டிப்பா ஒரிஜினல் சந்தனம் கிடைக்கவே கிடைக்காது. நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரிஜினல் சந்தனம் விலை எவ்வளவு, அது எப்படி கொஞ்சமா கொடுக்க முடியும்னு யோசிங்க. அந்த சாக் பவுடர் உருவாக்கின சந்தனம், இந்த கெமிக்கல் கலக்கினது, இந்த சாயம் போட்டதெல்லாம் நம்ம வைக்கும் பொழுது நம்ம இந்த பிட்யூட்டரி சுரப்பி இருக்கலாம், 2 புருவத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில பிட்யூட்டரி சுரப்பி இருக்கு. அதுல கொண்டு சாக் பவுடர் வச்சோம்னா அது கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால இனிமேல் சந்தனம் என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம் நம்ம. அதாவது ஒரிஜினல் சந்தனம் எப்படி தயாரிப்பாங்க அப்படின்னா, சந்தன கட்டை இருக்கு இல்லைங்களா, அதை கட் பண்ணி ஒரு மிஷின் இருக்கும், கட்டையை அரைக்கிற மிஷின் இருக்கும், அந்த மிஷின்ல கொடுப்பாங்க. அது கட்டையை அரைச்சு என்ன பண்ணுன்னா தண்ணி ஊற்றுவாங்க. தண்ணி ஊற்றி என்ன பண்ணுவாங்க, ஒரு 2 கிலோ கட்டையை போட்டோம்னா ஒரு 16 கிலோ சந்தனம் வரும். அந்த சந்தனம் வந்தோடனே அது ஒரு கூழ் மாதிரி இருக்கும். அதை ஒரு ஜல்லடை இருக்கும், அதுல போட்டு அதுல இருந்து வடிச்சு அதை ஒரு வெள்ளை கலர் துணி இருக்கு இல்லைங்களா, காட்டன் துணி, அதுல மூட்டை மாதிரி கட்டி தொங்க விட்டுருவாங்க. தொங்க விட்டுனா தண்ணி எல்லாம் கீழே வரும். இதுதான் ஒரிஜினல் சந்தனம். அதாவது ஒரிஜினல் சந்தன கட்டையில நான் சொன்ன மாதிரி எல்லாம் செஞ்சிருந்தா இது ஒரிஜினல் சந்தனங்க. இது இப்போ சுமாரா சந்தனக்கட்டை நீங்க வாங்கினீங்கன்னா இன்னைக்கு ரேட்டு சுமாரா ஒரு கிலோ 10,000 ரூபாய் இருக்கும். இந்த சந்தனம் செய்யும் பொழுது எப்படி வரும்னா குறைஞ்சது 20,000 10,000 20,000 கம்மி உங்களுக்கு கிலோ கிடைக்காதுங்க. அதனால புரிஞ்சுக்குங்க, நாம வாங்குற எந்த சந்தனமே இல்லை. அடுத்தது புருஷ மரம்னு சொன்னேன் இல்லைங்களா, அது கிலோ 10 ரூபா தாங்க. கிலோ 10,000ங்க, கிலோ 10 ரூபாங்க. அப்ப என்ன பண்றாங்க, இந்த புருஷ மரத்தை வாங்கிட்டு அதை கட் பண்ணி அதை செதுக்கி அதை மிஷின்ல போட்டு அது ஏறக்குறைய சந்தனம் மாதிரியே இருக்கும், ஆனா வாசம் வராது. அது என்ன பண்றாங்க, அந்த மரத்தூள நான் சொல்ற மாதிரி சந்தன ப்ராசஸ் எல்லாம் செஞ்சு கடைசியா வாசனை வருது இல்லைங்களா, அதனால என்ன பண்றாங்க, சென்ட்டையும் பஜ்ஜி மாவும் கலக்குறாங்க. கலக்கின உடனே சந்தனம் மாதிரியே இருக்கும்,
ஆனா சந்தனம் இல்லை, நீங்க கண்டுபிடிக்க முடியாது. அந்த புருஷ மரத்தை ஒருவேளை சென்ட் கலக்காம வச்சிருந்தா என்ன தெரியுங்களா, உடனே கருகருன்னு ஆகும். அது ஒரிஜினல் சந்தனத்தை பயன்படுத்தினவங்களுக்கும் இந்த புருஷ மரம் பயன்படுத்தினவங்களுக்கும் வித்தியாசம் தெரியும். அது ஆரம்பத்தில் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது மூணாவது ஒன்று, சாக் பவுடர். இது எவ்வளவு தெரியுமா? கிலோ வந்து 3 ரூபாங்க. பாருங்க, சந்தனம் 10,000 ரூபாய், புருஷ மரம் 10 ரூபாய், இது 3 ரூபாங்க. இந்த 3 ரூபா பொருளை வாங்கிட்டு வந்து என்ன பண்றாங்கன்னா, சாக் பவுடர்ல வெறும் பஜ்ஜி மாவையும் கலரையும் சென்டையும் கலக்கலாம். இதாங்க சந்தனம். நீங்க பழனி மலையாளத்தோ எங்க வேணா போங்க, கடையில் வைக்கிற எல்லா சந்தனமும் இந்த சாக் பவுடர் தாங்க. இது நம்ம தடவர் இல்லைங்களா, இது ரொம்ப உடம்புக்கு கெடுதலுங்க. பல வியாதிகளுக்கு காரணமே இந்த சந்தன தடவர் தான். அதனால இவருங்க, இப்போ ஒரிஜினல் சந்தனம் வேணும்னா குறைஞ்சது 10,000 ரூபாய் ஆகும். இந்த புருஷ மரத்தை அரைச்சா என்ன, கிலோ ஒரு 300 ரூபாய்க்கு கிடைக்கும். சாக் பவுடர் ஒரு 200 ரூபாய்க்கு விற்குதுங்க. ஆக மொத்தம் நீங்க புரிஞ்சுக்கங்க, இனிமேல சந்தன தடவராமா அது வந்து நல்ல சந்தனமா சுத்தமான சந்தனமா அப்படின்னு யோசிச்சு பார்த்து அதுக்கப்புறம் நீங்க வாங்கி பயன்படுத்துங்க. நீங்க சந்தனம் வாங்கி அதை நீங்க இப்படி தேய்ச்சி பார்த்தீங்கன்னா அது வந்து எப்படி தெரியுங்களா இருக்கும், அந்த சாக் பவுடர் மாதிரி நல்லா இதா இருக்கும், கொல கொலன்னு இருக்கும். நெய்ஸா இருந்ததுனாவே அது சுத்தமான சந்தனம் இல்லைங்க. சந்தனம்னாவே அந்த சந்தனத்தூள் மரத்தூள் எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் இருக்கும். இப்ப இந்த புருஷ மரத்துல செய்யறதுனால என்ன ஆகுது, உங்களுக்கு டிஃபரன்ஸே தெரியாது. ஆனா இந்த சந்தனம் மேனுஃபேக்சரிங் பண்றவங்களுக்கு அது கண்டுபிடிச்சிருவாங்க, நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அதனால நான் என்ன சொல்றேன், இனிமேல் நீங்க சந்தனத்தை கடையில வாங்காம நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. ஒரிஜினல் சந்தனம் வேணும், அவ்வளவுதானே. நீங்க என்ன பண்ணுங்க, நண்பர்கிட்டயோ தெரிஞ்சவங்க கிட்டயோ கிராமத்துலயோ அட்டாச் சொல்லி சந்தன கட்டை கிடைக்குங்க. ஒரு பீஸ் கிடைச்சதுன்னா 1 வருஷம் 2 வருஷம் வச்சுக்கலாம். இல்லையா, பக்கத்துல இருக்கிற ஏதாவது கடைகளுக்கோ இல்ல காதி கிராப்டோ இங்கெல்லாம் போயிட்டு சந்தன குச்சி சந்தன பட்டையெல்லாம் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரிஜினல் சந்தனத்தை ஒரே ஒரு கட்டை ஒண்ணு வாங்கி வீட்டுல வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணுங்க, ஒரு அரைச்சு அப்படி உரைச்சி டெய்லி கொஞ்சம் வைங்களேன். சந்தனுக்கு அவ்வளவு மரியாதைங்க. சந்தன தடவனம்னா உடம்பு அவ்வளவு குளிர்ச்சியா இருக்கும். அது இந்த இடத்துல புருவத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில ஒரிஜினல் சந்தனத்தை மட்டும் உரைச்சி வச்சோம்னு வச்சுங்களேன், விட்டுவிட்டு சுரப்பி நல்லா வேலை செய்யுங்க. குழுன்னு இருக்குங்க, உடம்புக்கு அவ்வளவு ஆரோக்கியங்க. இதைத்தான் நமது முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, சந்தனத்தை தடவுறது, சந்தனத்தை கையில உடம்புல எல்லாம் பூசுறது, மொட்டை அடிச்சா தடவுறதுன்னு சந்தனத்தை பயன்படுத்திட்டு வந்தாங்க. காலப்போக்கில் என்னாச்சு, இந்த ஒரிஜினல் சந்தனம் வந்து புருஷ மரமா மாறி அதுக்கப்புறம் சாக் பவுடரா மாறி இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னே தெரியல. அதனால நம்ம எல்லாரும் இனிமேல் சந்தனம் வாங்கும் பொழுது அது ஒரிஜினலா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு இனிமேல் ஒண்ணு நீங்க சந்தனம் பூசாமையே இருங்க. ஒரு பூசுறதா இருந்தா ஒரிஜினல் சந்தன கேட்டை வாங்கிட்டு வந்து அதை உரசி அதை வைக்கும் பொழுது நம்ம கண்டிப்பா நல்ல விஷயங்கள் நடக்கும். சந்தனம் வந்து ஒரு அருமையான மருந்துங்க. அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உடல் குளிர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம். விட்டுவிட்டு சுரப்பி நல்லா வேலை செய்யும், தெளிவு கிடைக்கும், அமைதி கிடைக்கும். இப்பதான் சொல்றாங்களே, டென்ஷன், கோபம், பயம், கடுப்பு, ஸ்ட்ரெஸ் அப்படின்னு என்னமோ பேர்லாம் சொல்றாங்க, ஆன்சிட்டி அப்படிலாம் எல்லாமே சரியா போகுங்க. அதுக்கு சந்தனத்தை மட்டும் நெத்தியில தடவனா போதும், உடம்பு தடவனா போதும். எனவே நாம் ஒரிஜினல் சந்தனம் என்ன, இல்ல புருஷ மரம் என்ன, இல்லைன்னா வந்து சாக் பவுடர்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் நாம ஒரிஜினல் சந்தனத்தை பயன்படுத்துவோம். குறிப்பா இந்த பழனிமலை சுத்துவ வட்டாரம் இருக்கு இல்லைங்களா, அங்க விற்கிறது எல்லாமே சாக் பவுடர் தான். மீனாட்சி அம்மாள் கோயில்ல அதுக்கு பக்கத்துல இருக்கிற சில இடங்கள்ல மட்டும்தான் கிடைக்குது, அதுவும் புருஷ மரம் தான் கிடைக்குது. நீங்க ஒரிஜினல் சந்தனம்னா நீங்க தான் செஞ்சுக்கணும், அது ரொம்ப காஸ்ட்லி. எனவே சந்தனத்தை பத்தி நாம் இன்று புரிந்து கொண்டோம். இதுபோல் ஒவ்வொரு பொருளையும் நாம் புரிந்து கொண்டு இனிமேல் நம்ம தாத்தா பாட்டி எப்படி வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி வாழ்வதற்கு நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். எனவே சந்தனத்தை வைத்து நாம் ஆரோக்கியமாக வாழ்வோம். தெளிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி ஐயா. இன்று நமக்கு சந்தனத்தை பற்றி அற்புதமான ஒரு தெளிவான விளக்கத்தையும் தெளிவான ஒரு விஷயத்தையும் அற்புதமாக விளக்கி, அதாவது சந்தனம் என்பது நம்ம எந்த அளவுக்கு வந்து மூட நம்பிக்கையோட பல்வேறு விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றியும், ஒரிஜினலான விஷயங்கள் நம்ம எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் அற்புதமாக விளக்கி, அதாவது புருஷ மரம் மற்றும் வந்து சாக் பீஸை வந்து நம்ம இன்னைக்கு வந்து சந்தனமா நம்ம பூசிட்டு இருக்கிற அந்த ஒரு தெளிவை வந்து ஐயா ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அனைவரும் ஒரிஜினலான சந்தனம் வாங்கி, அதுவும் இந்த வெயில்ல வந்து இந்த சந்தனம் வச்சுட்டு போறது நமக்கு அவ்வளவு குளிர்ச்சியான ஒரு விஷயம். அனைவரும் இந்த நிகழ்ச்சியை பின்பற்றி அனைவரும் பயன்பெற வேண்டும் என்று அற்புதமாக கேட்டுக்கொண்டு, நமக்கு தெளிவான சிந்தனைகள் அளித்த அகில பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் நம் நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர்ந்து நமக்கு 2 வாரங்களாக அக்குபஞ்சரின் வகுப்புகள் பற்றி, அதனுடைய விளக்கங்கள் பற்றி அற்புதமாக விளக்கிக் கொண்டிருக்கிறார். அதே போல் இன்றும் நமக்கு அந்த அக்குபஞ்சரின் தொடர்ச்சியை இன்னைக்கு சிறப்பிக்க இருக்கும் இலக்கியவாணன் ஐயா
அவர்கள் நமக்கு அக்குபஞ்சரின் சிறப்புகள் பற்றி அதனுடைய விளக்கங்களை அளிக்க ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அனைவரையும் இந்த அக்குபங்சர் வகுப்பிற்கு வருக வருகவென அன்புடன் வரவேற்கிறோம். இதற்கு முந்தைய வகுப்புல பஞ்சபூத தத்துவத்தை பற்றி பார்த்திருந்தோம். அதாவது முதல்ல நெருப்பு பஞ்சபூதம் தோன்றுகிறது, நெருப்பிலிருந்து நிலம் தோன்றுகிறது, நிலத்திலிருந்து காற்று தோன்றுகிறது, காற்றிலிருந்து நீர் தோன்றுகிறது, நீரிலிருந்து மரம் தோன்றுகிறது, மரத்திலிருந்து மீண்டும் நெருப்பு தோன்றுகிறது என்கிற இந்த பஞ்சபூத வரிசையை பற்றி பார்த்திருந்தோம். இன்றைய வகுப்புல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இன் யாங் தத்துவத்தை பற்றி பார்க்க போறோம். இந்த இன் யாங் தத்துவத்திற்கான வரலாறு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஏறத்தாழ 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சீன தேசத்துல ஒரு நிகழ்வு நடந்தது. என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காட்டுப்பகுதி, ஒரு தீவு இருக்கு. அந்த காட்டுப்பகுதிக்கு யார் போனாலும் அவங்க திரும்ப வர்றதில்ல. காட்டுப்பகுதிக்கு போறாங்க, அது ஒரு அமானுஷ்யமான காடா இருக்கு. அந்த காட்டுப்பகுதிக்கு யார் உள்ள போனாலுமே திரும்ப வர முடியறது இல்ல. சரி, சீன தேசத்து அரசாங்கம் ஒரு அறிவிப்பு மாதிரி கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, யார் அந்த காட்டுக்கு போயிட்டு பாதுகாப்பா வெளியே வராங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய செல்வம் நாங்க கொடுக்கிறோம், பெரிய பரிசு காத்திருக்கிறது என்கிற ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. அதை நம்பி சீன தேசத்தினுடைய ஒரு போராளி, ஒரு காவல் காக்கக்கூடிய ஒரு நபர் அந்த தீவுக்குள்ள போறாரு. அந்த தீவுக்குள்ள போறாரு, பல வருடங்கள் செல்கின்றது, அவரும் திரும்ப வரல. எங்கடா இந்த நபர் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி இன்னும் சில வீரர்கள் அந்த காட்டுக்குள்ள போறாங்க. அப்படி சென்ற போது அந்த நபர் கிடைக்கவில்லை. ஆனால் சில ஓலைச்சுவடிகள், சில குறிப்புகள் கிடைக்கிறது. அந்த குறிப்புகளை எடுத்து வாசித்து பார்க்கிறாங்க. எல்லாமே வாழ்க்கைக்கு தேவையான மிக மிக அற்புதமான கருத்துக்கள். சரி, அந்த நபர் கிடைக்கல, அவர் எழுதி வைத்து விட்டு சென்ற சில குறிப்புகள் கிடைத்திருக்கிறது என்று அதை தொகுத்து ஆவணப்படுத்துறாங்க. அந்த தொகுப்புல என்ன கருத்து இருக்கு அப்படின்னா, இன் யாங் தத்துவம் என்கிற ஒரு தத்துவத்தை பற்றின ஒரு புரிதல் இருக்கிறது. இதை இன்னைக்கு தாவோயிச சிந்தனை என்று பெரும்பான்மையினரால் அழைக்கப்படக்கூடிய இந்த இன்யாங் தத்துவம் அதுதான். இந்த இன்யாங் தத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னா, எந்த ஒரு முழுமை இருக்கணும் அப்படின்னாலும் அதில் ஒரு எதிர் தன்மை இருக்கணும் அப்படிங்கிறத தெரியப்படுத்துது. உதாரணமா, ஒரு நாள் இருக்கு அப்படின்னா அதுல இரவும் இருக்கணும், பகலும் இருக்கணும். இரவு என்பதற்கான எதிர்த்தன்மை தான் பகல். அப்ப எதிர் தன்மை இரண்டும் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு முழுமை கிடைக்கும், ஒரு நாள் என்கிற ஒரு முழுமை கிடைக்கும் என்கிற ஒரு விடயத்தை இந்த இன்யாங் தத்துவம் பதிவு செய்கிறது. இந்த இன்யாங் தத்துவம் எதற்கெல்லாம் பயன்படும் அப்படின்னா, வாழ்க்கையில மருத்துவத்திற்கு மட்டும் கிடையாது, இது ஒரு வாழ்வியல் முறையாக மாறுது. ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டா ஆண் பெண் இருக்கணும். ஒரு பெண் என்பவள் இன் என்றால், ஆண் என்பவர் யாங்காக இருக்க முடியும். அப்ப இன்னும் யாங்கும் சேர்ந்தாதான் ஒரு குடும்பம், ஒரு முழுமை கிடைக்கும். நிலவு என்பது ஒரு இன்னா இருந்துச்சுன்னா, சூரியன் என்பது ஒரு யாங்கா இருக்கணும். அப்போ நிலவும் சூரியனும் சேர்ந்தால்தான் ஒரு முழுமை அடைய முடியும். இப்படி நம்முடைய உடலில் தொடங்கி உலகம் வரை எல்லா விடயத்தையுமே நம்ம இன் யாங் என்று பிரிக்கலாம். இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு பொருளை உற்பத்தி செய்வது இன் என்றால் அந்த பொருளை விநியோகம் செய்வது யாங். ஒரு பொருளை உற்பத்தி செய்வது இன் என்றால் அந்த பொருளை விநியோகம் செய்வது யாங். அதாவது எதிர் தன்மை. உற்பத்தி விநியோகம் இரண்டுமே சரியா நடந்தாதான் அந்த இடத்துல ஒரு முழுமை ஏற்படும். இந்த இன்யாங் தத்துவத்தை சரியாக புரிந்து கொண்டால்
எவ்வளவு பெரிய சாதனைகளை படைக்க முடியும் என்பதற்கான ஆகச்சிறந்த எடுத்துக்காட்டுகளாக இன்று சீன தேசமும் ஜப்பான் தேசமும் இருக்கிறது. எப்படி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, நம்முடைய ஊர்ல பேருந்து ஸ்ட்ரைக் பண்றோம், பஸ் ஸ்ட்ரைக் பண்றோம், பேருந்து நிறுத்தம் நடத்துறோம் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? பயனாளிகள் பேருந்துல போக மாட்டாங்க, பஸ்ல ஏற மாட்டாங்க, அன்னைக்கு பஸ் ஓடாது, முழுமையா நிறுத்தி வச்சிருவாங்க. இதுதான் நம்முடைய நாட்டுல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. சரி, பஸ்ஸை நிறுத்தி வைக்கிறோம், இதனால யாருக்கு அதிகப்படியான இழப்பு அப்படின்னு பார்க்கும்போது அரசாங்கத்துக்கும் இருக்கு, மக்களுக்கும் இருக்கு. இரண்டையுமே சொல்ல முடியாது. அரசாங்கத்துக்கு என்ன இழப்பு அப்படின்னா, அன்னைக்கு பஸ் ஓடாது, அன்னைக்கு வரக்கூடிய வருமானம் இருக்காது. இது ஒரு விதமான இழப்பு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஆனா பஸ் அதாவது அன்னைக்கான வருமானம் இருக்காதே தவிர, அந்த பஸ் ஓடாததால எந்த விதமான தேய்மானமும் கிடையாது. அதனால கூடுதல் செலவு எதுவும் கிடையாது. அன்னைக்கு வரப்போற வருமானம் அரசாங்கத்துக்கு கிடையாது. ஆனா மக்களுக்கு அன்னைக்கு அன்றைய ஒரு நாள் எங்கெங்கெல்லாம் போயிட்டு வரணுமோ, அந்த போக்குவரத்து பாதிக்கப்படும். அப்போ நம்முடைய நாட்டுல ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்னா, அதன் மூலமா யார் அதிகமா பாதிக்கப்படுவாங்கன்னு கேட்டா மக்கள் தான். சாதாரணமா ஒரு பஸ் ஸ்ட்ரைக் நடக்குது அப்படின்னா, மக்களால போயிட்டு வர முடியாது. அரசாங்க அதிகாரிகள் போயிட்டு வந்துக்கலாம். அரசாங்கத்துக்கு எந்த விதமான பெரிய இழப்பு கிடையாது. அன்னைக்கு வரப்போற வருமானம் வராமல் போகும். அவ்வளவுதான். இதுவே சீன தேசத்துல, ஜப்பான் தேசத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பஸ் ஸ்ட்ரைக் நடக்குது அப்படின்னா, மற்ற நாட்களில் பேருந்து ஓடுகிறதோ இல்லையோ, அன்றைய நாளில் மட்டும் எல்லா பஸ்ஸுமே இயங்கும். சரி, பஸ் இயங்குது. அது எப்படி நம்ம பஸ் ஸ்ட்ரைக்ன்னு சொல்ல முடியும்? அங்கதான் ஒரு ஆகப்பெரும் கருத்து இருக்கு. நம்ம பார்த்திருந்தோம். உற்பத்தி, விநியோகம் 2ம் சரியா நடந்தாதான் இன் யாங். இந்த இன் யாங் சேர்ந்தாதான் முழுமை. இங்க என்ன நடக்குது? பஸ் ஓடுது. அதாவது பயனாளிகள் ஏறுறாங்க. பயணிகள் வந்து பஸ்ல ஏறுறாங்க. அவங்க போக வேண்டிய இடத்துக்கு சரியா போயிடுறாங்க. டிக்கெட் எடுக்குறாங்க. காசு குடுக்க தேவையில்ல. அப்படியே பயணம் செஞ்சுக்கலாம். பஸ் ஓடுது. எந்த விதமான பயணச்சீட்டும் வாங்காம பயணம் செஞ்சுக்கலாம். இந்த ஒரு முறை சீன தேசத்திலும், ஜப்பான் தேசத்திலும் நிகழ்கிறது. அப்போ அரசாங்கத்துக்கு இழப்பு, மக்களுக்கு இழப்பே கிடையாது. அரசாங்கத்துக்கு தான் இழப்பு. அப்போ அரசாங்கத்துக்கு இழப்பு ஏற்படுகிற போது, ஒரு நாள் பயணச்சீட்டு வாங்காம, எந்த விதமான காசும் வாங்காம, ஒரு பஸ் இயங்குது, பேருந்துகள் இயங்குது அப்படின்னா, அதனால ஏற்படக்கூடிய நஷ்டம் ரொம்ப ரொம்ப அதிகம். அது எந்த அளவுக்கு சொல்லணும் அப்படின்னா, அன்றைய நாளில் இருக்கக்கூடிய டீசல் செலவு நஷ்டம், அந்த பேருந்துக்கு ஏற்படக்கூடிய தேய்மானம் நஷ்டம், இந்த மாதிரி பலவிதமான இழப்புகள் அரசாங்கத்துக்கு ஏற்படும். இந்த உற்பத்தி விநியோகம், அதாவது சரியாக ஒரு விஷயம் நடக்குது, இன்னொரு விஷயம் நடக்கல. அதனால முழுமை ஏற்படல. இத புரிஞ்சுகிட்டு மிகச்சிறப்பா செயல்படக்கூடியது இந்த சீன தேசத்து, ஜப்பான் தேசத்து மக்கள். இன்னும் கூடுதலா என்ன நடக்கும் அப்படின்னா, பெரும்பான்மையா காலணி நிறுவனங்கள், அதாவது நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த ஷூ நிறுவனங்கள், ஒரு ஷூ நிறுவனங்கள்ல ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்னா 2, 3 நாட்களுக்கு மேல அந்த போராட்டம் நீடிக்கவே நீடிக்காது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு நாள் அந்த போராட்டம் நடக்குது அப்படின்னா, அந்த போராட்டம் நடக்கக்கூடிய நாள்ல வலது கால் செருப்பை மட்டும் உற்பத்தி செய்வார்கள். இடது கால் காலணிகளை உற்பத்தி செய்ய மாட்டாங்க. அப்போ வலது கால் செருப்பை மட்டும் நம்ம உற்பத்தி செய்யறோம் அப்படின்னா, அங்க அந்த நிறுவனத்திற்கு நஷ்டம். உற்பத்தி, அதாவது செருப்பு உற்பத்தி சரியா நடக்கல. அப்போ விநியோகமும் சரியா நடக்காது. ஏன்னா வலது கால் காலணி மட்டும் தான் இருக்கு. அத விநியோகம் பண்ண முடியாது. அப்போ அந்த இடத்துல இன் யாங் தடைபடுது. ஒரு முழுமை ஏற்படாது. அப்போ இது மாதிரியான ஸ்ட்ரைக் நடக்கும்போது ஒரு 2, 3 நாட்களுக்கு மேல அந்த ஸ்ட்ரைக் வந்து நீடிக்காது. இந்த இன் யாங் தத்துவத்தை மிகச்சிறப்பாக புரிந்து கொண்டு இயங்கக்கூடியவர்கள் சீன தேசத்து, ஜப்பான் தேசத்து மக்கள். நம்முடைய அக்குபங்க்சருக்கு இன் யாங் எந்த விதத்துல தேவை அப்படின்னா, நம்ம பஞ்சபூதங்கள் பார்த்திருந்தோம். அந்த ஒவ்வொரு பஞ்சபூதத்திற்கும் ஒரு இன் இருக்கும், ஒரு யாங் இருக்கும். ஏன்னா ஒரு பஞ்சபூதம் நிலையா இருக்கணும் அப்படின்னா, அதுல ஒரு எதிர் எதிர் தன்மை இருக்கணும். அது ஒரு முழுமையை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும்.
அந்த இன் யாங் எந்த விதத்துல இருக்கும் அப்படின்னா உறுப்புகளாக இருக்கும். ஒவ்வொரு பஞ்சபூதத்துக்கும் ஒரு இன் உறுப்பு இருக்கும், ஒரு யாங் உறுப்பு இருக்கும். 2 உறுப்புகளும் சேர்ந்து ஒரு முழுமையை ஏற்படுத்தும். அதாவது ஒரு முழுமையான பஞ்சபூதத்தை உருவாக்கும். இப்போ அதனுடைய விளக்கத்தை பற்றி பார்க்க போறோம். குணபாலன் சார், ஸ்கிரீன் ஷேரிங் எனேபிள் பண்ண முடியுங்களா? குணபாலையா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். அதாவது இன் யாங் தத்துவத்தினுடைய குறியீடு நம்ம இப்ப ஸ்கிரீன்ல பார்க்கலாம். அதாவது அந்த சிம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வட்டத்திற்குள், ஒரு முழுமையான வட்டத்திற்குள் ஒரு கருப்பு நிறம் இருக்கிறது, இன்னொன்னு வெள்ளை நிறம் இருக்கிறது. அப்போ கருப்பு நிறமும், வெள்ளை நிறமும் எதிரெதிர் தன்மைகள், எதிரெதிர் நிறங்கள். இந்த 2 நிறங்களும் ஒரு வட்டத்திற்குள் இருந்து ஒரு முழுமையை ஏற்படுத்துகிறது என்றால், இதுதான் இன் யாங்குக்கான ஒரு குறியீடு. இன் யாங் சிம்பிள்னு சொல்லுவாங்க. அக்குபங்சர் பயிற்சி செய்பவர்கள் பெரும்பான்மையானோர் இந்த இன் யாங் சிம்பிள பயன்படுத்துவாங்க. அதேதான். இன் யாங்குக்கான ஒரு சில எடுத்துக்காட்டுகள் இங்க நம்ம குடுத்திருக்கிறோம். இன் வந்து இரவு அப்படின்னா, யாங் வந்து பகலா இருக்கும். இன் வந்து பெண் தன்மையாக இருந்தால், யாங் வந்து ஆண் தன்மையாக இருக்கும். இன் வந்து குளிர்ச்சியை ஏற்படுத்தினால், யாங் வந்து வெப்பத்தை ஏற்படுத்தும். இன் வந்து உட்புறம் இருக்கக்கூடிய ஒன்றை குறிக்கிறது என்றால், யாங் வந்து வெளிப்புறம் இருக்கக்கூடிய ஒன்றை குறிக்கும். இன் வந்து கீழே இருக்கக்கூடிய ஒன்றை குறிக்கிறது என்றால், யாங் வந்து மேலே இருக்கக்கூடிய ஒன்றை குறிக்கும். ஆக மொத்தம் எதிரெதிர் தன்மைகள். அது ஒரு முழுமையை ஏற்படுத்தணும். இப்போ நேற்றைய வகுப்புல பஞ்ச பூதங்களை, அதாவது முந்தைய வகுப்புல பஞ்ச பூதங்களை பற்றி பார்த்திருந்தோம். ஒவ்வொரு பஞ்சபூதத்துக்கும் ஒரு இன் உறுப்பு, ஒரு யாங் உறுப்பு அமைந்திருக்கிறது. அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம சென்ற வாரம் நடந்த வகுப்புல சொல்லியிருந்தோம். பஞ்சபூதங்கள் என்பது உலகத்தில் அமைந்திருக்கிறது. நமக்கு வெளியே அமைந்திருக்கிறது. பஞ்சபூதங்களினுடைய ஆற்றல் அல்லது தன்மைகள் நம்முடைய உடலில் அமைந்திருக்கிறது என்பதை பற்றி பார்த்திருந்தோம். இப்போ ஒவ்வொரு பஞ்சபூதத்துக்குமான உறுப்புகளை பற்றி பார்க்க போறோம். அதாவது ஆகாய மூலகத்தை மர மூலகம் என்று நம்ம அழைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மர மூலகத்திற்குரிய 2 உறுப்புகள் என்னென்ன அப்படின்னா, ஒன்று கல்லீரல், இன்னொன்று பித்தப்பை. மர மூலகத்திற்குரிய
2 உறுப்புகள் என்னென்ன அப்படின்னா, ஒன்று கல்லீரல், இன்னொன்று பித்தப்பை. ஏன் மரமூலகத்திற்குரிய உறுப்புகளாக கல்லீரல், பித்தப்பையை நாம் தேர்வு செய்ய வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது, மரமூலகத்திற்குரிய பணி வந்து நம்முடைய உடலை சுத்தப்படுத்துவது. அதாவது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்களை சுத்தப்படுத்துவது என்று பார்த்திருந்தோம். நம்முடைய உடல்ல கல்லீரல் என்கிற உறுப்பு என்ன செய்யுது அப்படின்னா, நம்முடைய ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய பணியை கல்லீரல் செய்கிறது. அதே மாதிரி நாம் உண்ணக்கூடிய துரித உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டாலும் சரி, நாம் உண்ணக்கூடிய ஆங்கில மருந்துகளில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்களை பிரித்தெடுக்கக்கூடிய வேலையை கல்லீரல் செய்கிறது. இந்த கல்லீரலுடைய பணிக்கு பித்தப்பை உதவி செய்கிறது. இந்த கல்லீரல் வந்து முழுமையா நாம் உண்ணக்கூடிய உணவை, நம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்களை சுத்திகரிப்பு செய்ய வேண்டும் என்றால் அதற்கு பித்தப்பையின் உதவி தேவை. அப்போ மரமூலகத்தின் இன் உறுப்பு என்ன அப்படின்னா கல்லீரல், மரமூலகத்தின் யாங் உறுப்பு பித்தப்பை. அதாவது முதல்ல இருக்கிறது இன் உறுப்பு, இரண்டாவதா இருக்கிறது யாங் உறுப்பு. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். மரமூலகத்திற்கு 2 உறுப்புகள் இருக்கிறது. ஒன்று கல்லீரல், இன்னொன்று பித்தப்பை. மரமூலகம் சார்ந்த இன் உறுப்பு, ஒவ்வொரு பஞ்சபூதத்திலையும் ஒரு இன் இருக்கும், ஒரு யாங் இருக்கும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி மரமூலகத்தின் இன் உறுப்பு வந்து கல்லீரல், மரமூலகத்தின் யாங் உறுப்பு வந்து பித்தப்பை. அடுத்ததா நெருப்பு பஞ்சபூதத்துக்கு வந்துடுறோம். இந்த நெருப்பு பஞ்சபூதத்துக்கு மட்டும் 4 உறுப்புகள் நம்முடைய உடலில் அமைந்திருக்கிறது. அந்த 4 உறுப்புகள் என்ன அப்படின்னா இதயம், சிறுகுடல், இதய மேலுறை, மூவெப்ப மண்டலம். இதயம், சிறுகுடல், இதய மேலுறை, மூவெப்ப மண்டலம் ஆகிய 4 உறுப்புகள் அமைந்திருக்கிறது. இந்த 4 உறுப்புகள்ல 2 உறுப்பு இன் உறுப்பா இருக்கும், 2 உறுப்பு யாங் உறுப்பா இருக்கும். அந்த இன் உறுப்பு என்ன அப்படின்னா நெருப்பு மூலகம் சார்ந்த இன் உறுப்பு வந்து இதயம், நெருப்பு மூலகம் சார்ந்த யாங் உறுப்பு சிறுகுடல், அதே மாதிரி கீழே நெருப்பு மூலகம் சார்ந்த இன் உறுப்பு இதய மேலுறை, நெருப்பு மூலகம் சார்ந்த யாங் உறுப்பு மூவெப்ப மண்டலம். ஒவ்வொரு பஞ்சபூதத்துக்குமே 2 முக்கியமான உறுப்புகள் தான் இருக்கும். ஆனா நெருப்பு மூலகத்திற்கு மட்டும் 4 உறுப்புகள் இருக்கும். அடுத்ததா நிலமூலகம் சார்ந்த இன் உறுப்பு வந்து மண்ணீரல், நிலமூலகம் சார்ந்த யாங் உறுப்பு பித்தப்பை. நம்முடைய உடலில், அதாவது பொதுவா பஞ்சபூத அடிப்படையில நிலமூலகத்தினுடைய தன்மை என்னவா பார்த்திருந்தோம் அப்படின்னா, நிலம் வந்து நிலத்துக்கு ஒரு பொருளை உருவாக்குகிற தன்மையும் இருக்கிறது, அழிக்கிற தன்மையும் இருக்கிறது. ஆக்கவும் செய்யும், அழிக்கவும் செய்யும். நம்முடைய உடல்ல மண்ணீரல் என்ன செய்யுது அப்படின்னா நம்முடைய இரத்த அணுக்களை உருவாக்கக்கூடிய பணி மண்ணீரலுக்கு இருக்கிறது. நம்முடைய உடலில் இரத்த அணுக்களை உருவாக்கக்கூடிய பணி, தன்மை மண்ணீரலுக்கு இருக்கிறது. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அந்த இரத்த அணுக்களின் ஆயுள் முடிந்த பிறகு அந்த இரத்த அணுக்களை அழிக்கக்கூடிய பணியும் மண்ணீரலுக்கு இருக்கிறது. அப்போ ஆக்குற பணியும் இருக்கு, அழிக்கிற பணியும் இருக்கு. நிலமூலகத்தின் இன் உறுப்பு வந்து மண்ணீரல். அடுத்ததா நிலமூலகத்தினுடைய யாங் உறுப்பு வந்து இரைப்பை. ஏன் நிலமூலகத்தினுடைய யாங் உறுப்பு இரைப்பை அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, நாம் உண்ணக்கூடிய உணவு பொருத்தமான உணவா இருந்தா இந்த இரைப்பை, நம்முடைய வயிறு வந்து அந்த உணவை முழுசா செரிமானம் செய்யும். அப்படி இல்லை அப்படின்னா ஒன்று வாந்தியாக வெளியேற்றும் அல்லது வயிற்றுப்போக்காக வெளியேற்றும், ஏதோ ஒரு வழியில வெளியேற்றுது. அப்போ நாம் உண்ணக்கூடிய, நாம் இந்த வாய்க்குள்ள எதை போட்டாலும் அது தனக்கு தேவையா தேவையில்லையா என்பதை முடிவு செய்து அதை
இன்னும் ஒரு சத்து பொருளா மாத்தணுமா அல்லது வெளியேற்றணுமா என்கிற ஒரு முடிவை செய்யக்கூடியது இரைப்பை. ஆக நில மூலகத்தின் யாங் உறுப்பு வந்து இரைப்பை. அடுத்து காற்று மூலகம். காற்று மூலகம் அப்படின்னாலே நாம் சுவாசிக்கக்கூடிய காற்று எல்லோருடைய நினைவுக்கும் வரும். நாம் சுவாசிக்கக்கூடிய காற்று எங்கு நாம மூக்கு வழியா சுவாசிக்கக்கூடிய காற்று எங்கு சென்று சுத்திகரிக்கப்படுகிறது அப்படின்னா நம்முடைய நுரையீரல்ல. அதனால காற்று மூலகம் சார்ந்த உறுப்பு வந்து நுரையீரல். எப்போதுமே நுரையீரலுக்கும் பெருங்குடலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கும். நம்ம சுவாச பிரச்சனை நமக்கு இருக்கு அப்படின்னா உறுதியா பெருங்குடல்ல தான் மலம் தேங்கும், மலச்சிக்கல் ஏற்படும். அப்போ காற்று மூலகம் சார்ந்த உறுப்பு வந்து நுரையீரல், காற்று மூலகம் சார்ந்த யாங் உறுப்பு பெருங்குடல். அடுத்து நீர் மூலகம். நீர் மூலகம் அப்படின்னு வரும்போது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய நீரை, அதாவது எந்த நீரா இருந்தாலும் சரி, அந்த நீரை சுத்திகரிக்கக்கூடிய பணியை சிறுநீரகம் செய்கிறது, கிட்னி செய்து. அதற்கு உதவி புரியக்கூடியது எது அப்படின்னு பார்க்கும்போது சிறுநீர்ப்பை. அப்போ நீர் மூலகம் சார்ந்த உறுப்பு வந்து சிறுநீரகம், நீர் மூலகம் சார்ந்த யாங் உறுப்பு சிறுநீர்ப்பை. இதுல ஒரு அட்டவணையா கொடுத்திருக்கோம். எப்பயுமே உறுப்பை முக்கிய உறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, யாங் உறுப்பை துணை உறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகாய மூலகம் சார்ந்த உறுப்பு வந்து கல்லீரல், ஆகாய மூலகம் சார்ந்த யாங் உறுப்பு வந்து பித்தப்பை. நெருப்பு மூலகம் சார்ந்த உறுப்பு வந்து இதயம் மற்றும் இதய மேலுறை. நெருப்பு மூலகம் சார்ந்த யாங் உறுப்பு வந்து சிறுகுடல் மற்றும் மூவெப்ப மண்டலம். நில மூலகம் சார்ந்த உறுப்பு வந்து மண்ணீரல். நில மூலகம் சார்ந்த யாங் உறுப்பு வயிறு அல்லது வந்து நுரையீரல். காற்று மூலகம் சார்ந்த யாங் உறுப்பு வந்து பெருங்குடல். நீர் மூலகம் சார்ந்த உறுப்பு வந்து சிறுநீரகம். நீர் மூலகம் சார்ந்த யாங் உறுப்பு வந்து சிறுநீர்ப்பை. சென்ற வார வகுப்புல பஞ்சபூத தத்துவத்தை பற்றி பார்த்திருந்தோம். இன்றைய வகுப்புல இன்யாங் தத்துவத்தை பற்றி பார்த்துவிட்டு அந்த பஞ்சபூத தத்துவத்தையும் இன்யாங் தத்துவத்தையும் எப்படி தொடர்பு படுத்துவது என்பதை பற்றி பார்த்திருக்கிறோம். இதுல யாருக்காவது எதனா சந்தேகம் இருந்தா இப்ப கேட்கலாம். ரொம்ப அற்புதமான விளக்கம். ரொம்ப நன்றிங்க ஐயா. பஞ்சபூதங்களை உடலோடு இணைத்து கற்பித்த ஆசானர்களுக்கு வணக்கம், நன்றி. நன்றி. இந்த வாய்ப்பினை வழங்கிய ரோட்டரி சங்க நண்பர்களுக்கு நன்றி. இன்றைய வகுப்பு இனிதே நிறைவடைகின்றது. நன்றி சார். இன்றைய வகுப்பில் நமக்கு அற்புதமாக ஐயா சொன்னது போல் சென்ற வாரம் வந்து பஞ்சபூதங்களை பற்றி நமக்கு அற்புதமாக விளக்கம் அளித்தார்கள். இன்று நமக்கு அந்த பஞ்சபூதத்தில் உடைய இன்யாங் தத்துவத்தை பற்றி, அக்குபஞ்சரில் முக்கியமான விஷயம் வந்து அந்த பஞ்சபூதங்களும் அந்த இன்யாங் தத்துவமும் தான். அதை நம்ம அருமையா புரிஞ்சுக்கிட்டோம்னாலே இன்னைக்கு வந்து நம்ம உடலை பத்தி நம்ம அருமையா தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கு. அக்குபஞ்சர், அதான் நம்ம சொல்றது என்னன்னா, அக்குபஞ்சர் தெரிஞ்சாலே நம்ம உடலை பத்தி தெரிந்து கொள்ளலாம் என்பது அனைவருக்கும், கற்றுக்கொண்டவர்களுக்கு அனைவருக்கும் தெரிந்த ஒரு அற்புதமான நிகழ்வு. இன்னைக்கு வந்து நமக்கு வந்து அந்த அக்குபஞ்சரின் விளக்கங்கள், அக்குபஞ்சரின் வகுப்புகள் வந்து கடந்த 2-3 வாரங்களாக சிறப்பாக நடத்தி கொண்டு இன்று நமக்கு அதனுடைய விளக்கங்கள், விஞ்ஞான தத்துவம் மற்றும் பஞ்சபூதங்களின் விளக்கங்கள் கொடுத்து நமக்கு சிறப்பான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த இலக்கியவாணன் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. தொடர்ந்து இந்த நிகழ்வுல இருக்கிறவங்க இந்த அக்குபஞ்சர் முறைகளை பற்றி தெரிந்து கொள்ள அனைவரும் தொடர்ந்து இந்த வகுப்புகளை கண்டினியூ பண்ண, அதாவது தொடர்ச்சியாக கலந்து கொள்ள வேண்டும் என்று அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா வந்து இன்னைக்கு நம்ம உடல் உறுப்புகள் என்பது வந்து இன்னைக்கு வந்து இந்த தத்துவத்தில் தான் இயங்குகிறது. அதனுடைய தொடக்கத்தை தான் ஐயா இன்னைக்கு கொடுத்திருக்கு. தொடர்ச்சியாக அடுத்தடுத்த உறுப்புகள், அடுத்தடுத்த வகுப்புகள் நமக்கு உடலை சார்ந்த எந்த அளவுக்கு நமக்கு
செயல்படுகிறது என்பதை பற்றி அற்புதமான விளக்கம் கொடுப்பாங்க. அது மாதிரி இந்த பல்ஸ் நம்ம எப்படி டயக்னைஸ் பண்ணி நம்ம வந்து உடலை வந்து நம்ம நோய் எப்படி இருக்குங்கிறத கண்டறிய முடியும் என்பது பற்றியான விளக்கங்கள், அற்புதமான விளக்கங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. எனவே இந்த நிகழ்வுல உள்ளவங்க வந்து தொடர்ச்சியா அக்குபஞ்சர் வகுப்பால கண்டினியூ பண்ணி அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அனைவரையும் இந்த நேரத்திலே அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. நன்றி ஐயா. நன்றி ஐயா. மற்றும் நம்ம ஒரு நிமிஷம். நம்ம சொன்னது போல வந்து பாத்தீங்கன்னாக்கா பரவாயில்ல. சிவசைலத்தின் நேரடி நிகழ்வு. சிவசைலத்தின் நேரடி நிகழ்வு வந்து நம்ம தெரியப்படுத்திட்டு இருக்கிறோம். காலச்சக்கரத்தோட ஒரு அற்புதமான ஒரு குடும்ப விழான்னு சொல்லலாம். அந்த நிகழ்வு வந்து வரும் மே 31, ஜூன் 1, 2 3 நாட்கள் வந்து நேரடி நிகழ்வா நம்ம நடத்த போறோம். அற்புதமான ஆசான்கள் எல்லாருமே நேரடியா, காலச்சக்கரத்துல உள்ள ஆசான்கள் எல்லாருமே நேரடியா வந்து அங்க உங்களுக்கு இந்த வகுப்புகளை எடுக்கிறதுக்கும், உங்களுடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்துறதுக்கும் 3 நாட்கள் உங்களுடன் இணைந்து செயலாற்ற உள்ளார்கள். எனவே வந்து அந்த அரிய வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அனைவரும் அந்த நிகழ்வுல வந்து எல்லாருடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்று மீண்டும் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அந்த நேரடி நிகழ்வுல வந்து நம்ம தொடர்ச்சியா நம்ம கிட்டத்தட்ட வந்து போன வருஷம் ஒரு கொடிமலையில பண்ணோம். இந்த வருஷம் வந்து வானகத்துல பண்ணோம். காலைச்சக்கரம் நிகழ்வோட மூன்றாவது நேரடி நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். அந்த நேரடி நிகழ்வுல வந்து எல்லாருமே கலந்துக்கணும். அரிய பல உங்களுக்கு வாய்ப்புகள், சந்தேகங்கள் எது இருந்தாலும் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஒரு அற்புதமான நிகழ்வா இருக்கும். அதுல வந்து நம்ம வந்து அவுட்டோர் போற விஷயங்களும் நமக்கு இருக்கு. நிறைய விஷயங்கள் நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம இந்த குழுவுல தெரிவிப்போம். நம்ம நேத்து வந்து அமௌண்ட் சொல்லியிருந்தோம். அதாவது பெரியவங்களுக்கு, அதாவது ஒரு நபருக்கு வந்து பாத்தீங்கன்னா 3500 அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அது மாதிரி குழந்தைகளுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து நம்ம 2000 இருக்கும். அதையும் நம்ம தெளிவுபடுத்திடுறோம். அனைவரும் இந்த நிகழ்வுல கலந்துக்கணும். அது மாதிரி குழந்தைகளுக்கு வந்து 3 நாட்கள் வந்து பயிற்சி கொடுக்கறதுக்கு பயிற்சியாளர்கள் வர்றாங்க. அதனால குழந்தைகளை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். வெள்ளிக்கிழமை நீங்க வந்து காலையில அங்க விட்டீங்கன்னா போதும். ஞாயிற்றுக்கிழமை போகல நீங்கள அழைச்சிட்டு போயிடலாம். அந்த அளவுக்கு பார்த்துக்கக்கூடிய பக்குவமான முறைகள்லாம் நம்ம கையாண்டுட்டு இருக்கோம். அதனால வந்து அனைவரும் நீங்க வந்து கலந்துக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துங்க. நீங்க எப்படி குழந்தைகளை வீட்டுல பாத்துக்கிறீங்களோ அது மாதிரியான அங்க பார்த்துக்கக்கூடிய ஆட்கள்லாம் நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அவங்களுக்கு விளையாட்டு பல்வேறு விஷயங்கள் நம்ம வந்து செயல்படுத்துறதுக்கும் அந்த ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. 3 நாட்கள் இயற்கை உணவு அப்படிங்கிறது தான் மெயினான விஷயம். நீங்க வந்து இது வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருந்த சாப்பாடை விட 3 நாட்கள் தொடர்ச்சியாக இயற்கை உணவு, இயற்கை பானங்கள் நமக்கு வந்து சிறப்பா கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்காங்க. அதை விட சுற்றிலும் மலை சார்ந்து மலையின் அடிவாரத்தில் இயற்கை சார்ந்து, இயற்கை சூழலை சார்ந்து அமைக்கப்பட்டுள்ள அந்த அமைந்துள்ள அந்த சிவசைலத்தில் அனைவரும் கலந்து கொண்டு அந்த இயற்கை அற்புதத்தை ரசித்து தாங்களும் அந்த நிகழ்வில் ஒரு சிறப்படைய வேண்டும் என்று அனைவரையும் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு உண்டான பதிவுகளை முன்பே தெரிவித்துக் கொண்டால் எங்களுக்கு நன்றாக இருக்கும். ஏனென்றால் நாங்கள் ஏற்பாடு செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதனால். ஏன்னா நம்ம வந்து எத்தனை பேர் வர்றாங்க என்ன அப்படிங்கிற அரேஞ்ச்மெண்ட் ஃபுட்லையும் பண்ண வேண்டியது இருக்கு, இடவசதியிலையும் பண்ண வேண்டியது இருக்கு. அதனால அன்பர்கள், காலச்சக்கரத்துல அன்பர்கள் வந்து முன்கூட்டியே தங்களுடைய பதிவுகளை தெரிவித்துக் கொண்டால் நன்றாக இருக்கும். மற்றும் உங்களை சார்ந்து வேறு நபர்கள் இருந்தாலும் உங்களோட ரிலேட்டிவோ ஃப்ரெண்ட்ஸோ வேற யார் இருந்தாலும் நீங்க அழைச்சிட்டு வரலாம் அப்படிங்கிறதுன்னு இந்த நேரத்துல நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அதனால உங்களோட முன்பதிவுகளை கூடிய விரைவில் எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று அன்பாக வேண்டுகோளை உங்களிடம் வைக்கிறோம். நன்றி, வணக்கம். சார் குணபலன் சார். சொல்லுங்க சார், மணிகண்டன் சார். சார் வணக்கம் சார். ஒன்றும் இல்லை சார், நல்ல இன்ஃபர்மேஷன் சொன்னீங்க சார். அது அதனுடைய டீட்டெயில்ஸ் எதாவது இருந்ததுன்னா நம்ம குரூப்ல ஷேர் பண்ண முடியுமா சார்? போட்டுருவோம் சார். நாளைக்கு ரெடி ஆயிடும். போஸ்டர்லாம் இருக்கு, நான் போட்டுருவோம். சரி சரி, ஓகே சார். ஓகே எல்லாத்தையும் போடுவோம் சார். சரி, ஓகே சார். எனக்கு குரூப்ல போறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே சார், போட்டுருவோம் சார். ஓகே சார், தேங்க்யூ. இன்னைக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். சொல்லுங்க. ஒரு நிமிஷம்.
உங்களுடைய கருத்துக்கள் என்னதா சொல்லுங்க சார், மணிகண்டன் சார். சார் அதான் இன்னைக்கு நம்ம ஆக்சுவலா அந்த பஞ்சபூதத்தினுடைய விளக்கங்கள் வந்து இது வரைக்கும் நான் கேட்காத ஒரு நல்ல ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க சார். உண்மையிலே எல்லாருக்கும் அது இப்போ பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் என்னோட கருத்துக்களை தெரிவித்து கொள்வது. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ஆனா ஆக்சுவலா என்னால அதான் போன ஆண்டு நான் கிட்டத்தட்ட ரொம்ப நாள் வந்தேன். ஆனா இந்த ஆண்டு என்னால கொஞ்சம் தொடர்ந்து வர முடியாத கொஞ்சம் டைட் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. இப்ப நான் நேத்துல இருந்து நான் தொடர்ந்து பயணிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருக்கேன். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ. கண்டிப்பாக தொடர்ந்து பயணியுங்கள். இந்த வருடம் நீங்க வந்து சிறப்பா வந்து இந்த தலைவர் பதவியை வந்து உங்களுக்கு சங்கத்துக்கு அனைவரும் பயன்பெற வகையில நீங்க செய்யணுங்கிறத எங்களோட வேண்டுகோள். மற்றவர்களும் பயன்பட வேண்டும் என்பது நன்றி சார். எங்களுடைய நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி. அக்குபஞ்சர் என்பது வந்து நம்ம உடல் உறுப்புகள் வந்து இந்த தத்துவத்துல தான் இயங்குது. ஐயா வந்து அடுத்தடுத்த விஷயங்கள் நமக்கு தெளிவா ஒவ்வொரு நடையும் சொல்லுவாங்க. இந்த 12 உறுப்புகள் தான் நம்ம உடலை இயக்குது அப்படிங்கிறத வந்து போக போக எல்லாருக்கும் தெரியும். நம்ம எதேதோ நினைச்சிட்டு இருக்கிற அந்த நேரத்துல எதனால நம்ம உடல் இயங்குது, எந்த சக்தியினால நம்ம உறுப்புகள்னால இந்த உடல் இயங்குது. அதாவது இந்த 12 உறுப்புகள் தான் 24 மணி நேரத்துல 2 மணி நேரம் நம்ம உடம்ப இயக்குது. அதுல உண்டான டைம் என்ன? அதற்கு உண்டான நேரங்கள் என்ன? அது எப்படி நம்ம சரிப்படுத்திக்க முடியும்? அந்தந்த நேரத்துல அந்த விஷயங்கள் செய்தாக்கா, நம்ம உடல் உறுப்புகள் அனைத்தும் சரிவர இயங்கும். மற்றும் நம்ம அந்த நோய் நொடியிலிருந்து அ பாதுகாக்கக்கூடிய அந்த அற்புதமான ஒரு வாய்ப்பையும் அனைவரும் ஏற்படுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அந்த அக்குபஞ்சர் வகுப்புல இருக்கு. அதனாலதான் நாங்க திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னாக்கா, அந்த அக்குபஞ்சர் வகுப்புல வந்து எல்லாருமே கலந்துங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா நீங்க செய்யலனாலும் பரவால்ல. இத பத்தி தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க வேண்டும். ஏன்னா அக்குபஞ்சர்னா என்னங்கிறத பத்தி இன்னைக்கு ஐயா வந்து சிறப்பா நமக்கு வகுப்படுத்திட்டு இருக்காங்க. அதனால அந்த அக்குபஞ்சர்னா என்ன அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். அதனாலதான் இப்ப நாங்க வந்து திரும்ப எல்லாரையுமே வற்புறுத்துறோம். இது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நம்ம எவ்வளவு விஷயங்கள் நம்ம ஏற்படுத்திக்கிட்டாலும் இப்ப வந்து இயற்கை வைத்தியமா இருக்கட்டும், இயற்கை உணவுகளா இருக்கட்டும், மத்த விஷயங்கள் எது கையில இருந்தாலும் இந்த அக்குபஞ்சரோட பேஸ் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம அதுல சக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து இந்த நேரத்துல அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. உங்களுடைய சந்தேகங்கள் இருந்தா நீங்க அடுத்தடுத்த வாரம் ஐயாட்ட கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் உங்களுக்கு பதிலளிப்பாங்க. இன்னைக்கு வந்து ஐயா இல்லங்கிறதுனால அடுத்தடுத்த இதுல வந்து நீங்க கண்டிப்பா கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இந்த நிகழ்வுகளை நமக்கு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் சிதம்பரம் டெம்பிள் டவுன் சங்கத்திற்கும் மற்றும் வாசனங்களை அழைத்து சிறப்பித்த ஆசான் ஜெகநாதர் ஐயா அவர்களுக்கும் இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்த அக்குபஞ்சர் வகுப்புகளை சிறப்பான முறையில் நமக்கு கற்றறிவித்த இலக்கியவனன் ஐயா அவர்களுக்கும் நிகழ்ச்சியில கலந்து கொண்டு இந்த நிகழ்வை வெற்றி நிகழ்வாக மாற்றிக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வை சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். வணக்கம் வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. என்னையா சிதம்பரத்துல சிதம்பரத்துல போன குரூப்ல நடராஜன், அந்த குரூப்ல ஸ்ரீராம தலைவர். ஐயா நடராஜன் ஐயா வந்திருக்காங்க, இன்னைக்கு வந்திருக்காங்க. நடராஜன் ஸ்ரீராம் ஒரு தலைவர் இருக்காரு. ஸ்ரீராம் செக்ரட்டரி. நன்றி நன்றி. மியூட்ல இருக்கு சார், அன்மியூட் பண்ணீங்க நடராஜன் ஐயா. மியூட்ல தான் இருக்கு, அன்மியூட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம் ஐயா. ஸ்ரீமுஷ்ண ஐயாவே சொன்னாங்க, அதாவது மையப்புள்ளின்னு சொன்னீங்க, அங்க இருக்கிற நடராஜரை பத்தி சொல்லின்னு சொன்னாங்க. அந்த நடராஜரே வந்து நேர்ல காட்சி கொடுத்த மாதிரி நீங்க வந்து தொடர்ச்சியா ஒரு 3 நாட்கள் பயிற்சியில கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள், சந்தோஷம். பெரிய விஷயம். சிதம்பரத்துல ஒரு நடராஜர் வந்து இன்னைக்கு கலந்துக்கிறது வந்து பெரிய விஷயம். சந்தோஷம், வாழ்த்துக்கள். வணக்கம். நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம். நன்றி, அனைவருக்கும் நன்றி சார். அனைவருக்கும் நன்றி சார். நன்றி 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 சார். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். தளத்திலிருந்து அருள்மணி. நன்றிங்க ஐயா. வணக்கம் சார். ஃபேமிலியோட வரீங்களா?
ஆமாங்கய்யா, அப்படிதாங்கய்யா பிளான் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா சொல்லுங்க, குழுவுல சொல்லுங்க. ஃபேமிலியோட. நீங்க பாட்டுக்கு நீ சஸ்பென்ஸா சொல்லிட்டு இருக்கீங்க. நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறோம் பாருங்க. குழுவுல சொல்லுங்க. நாங்க குடும்பத்தோட வர்றோன்னு. சரிங்கய்யா, எல்லாரும் அ குடும்பமா அன்னைக்கு சந்திப்பாங்கய்யா. ஆமா, ஓகே, வாழ்க்கையில ஓகே. எல்லாம் நம்ம இப்ப ஆன்லைன்லயே எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். குடும்பத்தோட ஆமா. நான் அன்னைக்கு சந்திப்போம். ஆமாங்க. சிவசைலத்துல. கொல்லிமலையில நான் மட்டும் வந்துட்டேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனா சொல்லுங்க. முக்கியமான ரீசன் வந்துட்டு கொல்லிமலையில குழந்தைய அங்க வச்சுட்டு என்னால பண்ண முடியாதுன்றத நினைச்சேன். ஆனா அங்க வந்து குழந்தைகளுக்குன்னே தனியா டேக் கேர் எடுத்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷம் சார். அந்த ஆமா, அந்த விஷயத்த அப்பதான் நம்ம வந்து நினைச்சுக்கிட்டேன். அடாடா, என் சிவசைலம் குழந்தைய விட்டுட்டு வந்துட்டேனேன்னு நினைச்சேன். கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா சார். இந்த தடவை குடும்பத்தோட வரேங்கய்யா. மிக்க நன்றிங்க ஐயா. அதான் சிவசைலத்திலேயே நம்ம அந்த ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அத நம்ம செஞ்சிருவோம். ஆமாங்கய்யா, ரொம்ப நல்லது. நல்லதுங்க ஐயா, நல்லது. நன்றி, நன்றி, நன்றி. நன்றிங்க ஐயா, நன்றி, நன்றிங்க. நாங்க இன்னைக்கு குடும்பத்தோட சிவசைலத்துக்கு போறோம். கண்டிப்பா, கண்டிப்பா. அப்பா அழைச்சிட்டு வந்துருமா. நன்றி. நன்றிங்க சார். வாழ்க வளமுடன். திருச்செங்கோடு சுப்பிரமணியம். வணக்கம், வணக்கம் சார். சாரோட ஜாயின் பண்ணீங்க. நீங்களும் ஒரே வேன்ல வந்துடலாம். சரிங்க சார். நீங்களும் ஃபேமிலி தானே? ஆமாங்க சார். நன்றி, நன்றி. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். எல்லாம் குழுவுல எல்லாம் ஸ்தம்பிச்சு போயிட்டீங்க. நன்றி. குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நாளை சந்திப்போம்.